வணக்கம். ஒரு மளிகை கடையில் ஒரு பையனோட அம்மா வந்து கெஞ்சி கேட்டுட்ருக்காங்க, என் பையன் ஸ்கூல்லேருந்து வந்துடுவான், இன்றைக்கி இந்த அரிசி இந்த பருப்பெல்லாம் கொடுங்க, நான் காசு பணம் அப்புறமா தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்ருக்காங்க. அதுக்கு அந்த மளிகை கடைக்கார், ஏற்கனவே நீங்கள் வாங்கின கடனே கொடுக்கல, இதில் வேறு இது எதாவது எப்படி நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அதில் அந்த பையன் வந்து தூரமாக வந்து பார்த்துட்ருக்கான். வரா அம்மா கிட்ட, வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். அவங்க அம்மா வந்து வீட்டுக்கு போனோடனே சொல்கிறான், அம்மா நீ வந்து இப்போத்துக்கு நம்ம நிலமை ரொம்ப சரியில்லை, நீ இதை பற்றி எதுவும் கவலைப்படாத, வருங்காலத்தில் நான் பெரிய நைட்டு இந்த யூரோப்லேயே நம்ம ரொம்ப பெரிய பணக்கார ஆகலாம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த கதையில் நடந்தது யூரோப்பில். அந்த பையன் கொஞ்ச நாள் வளர்றான், ஒரு 12 வயசு ஆகுது, அவன் ஸ்கூல் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிடுறான். அவனுக்கு வந்து ஒரு கொரியர் ஆஃபீஸில் வேலை கிடைக்குது. அந்த கொரியரில் வேலை பார்த்துட்டு கொஞ்ச நாள் ஆகுது, அதுலேருந்து வளர்றான். அதுக்கடுத்து அவன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு துணி வாங்கிறது, விற்கிறது, தைக்கிறது, இந்த ஃபீல்டில் வந்து போகிறான். அதுலேயும் நல்லா சக்சீட் ஆகுறான், நல்லா பண்ணுறான். அப்புறம் வந்து ஒரு 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 குறிப்பிட்ட அளவுக்கு, ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் ரொம்ப பெரிய அளவு வளர்ந்துடுறான். இந்த துணி வாங்குகிற பிஸ்னஸ் அதுலெல்லாம் பார்த்திங்கன்னா அதுதான் இப்போ வந்து நம்ம ஜாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிராண்டு நம்ம இந்தியாவிலே இருக்குது ஜாரா. டாட்டா அவங்க கூட டைப் வச்சுட்டு, இது யூரோப்பில் மிகப்பெரிய கம்பெனி ஜாரா. அமெட்கோ அப்படின்றவர் தான் வந்து ஜாராவோட ஃபவுண்டரு. அவரோட கதை பற்றி தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன். ஒரு 12 வயசு பையன் ஸ்கூல் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டான். அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ அவமானம், சின்ன வயசில் அந்த அவமானத்தெல்லாம் தாண்டி இதை வந்து வந்திருக்காங்கன்னா இது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. யாருக்கெல்லாம் வந்து பெரிய ஆள் ஆகணும் வைராகியமும் அந்த விடாமுயற்சியும் அந்த இதுவும் இருக்கோ, கண்டிப்பாக வந்து பெரிய ஆள் ஆவாங்க. இதுக்கான ஒரு சின்ன கதை தான். அவர் மட்டும் தான் அவர் யூரோப்பில் நடந்துச்சு, அங்கே நடந்துச்சு, இங்கே நடந்துச்சு, ஏன் எங்கள் நம்ம நாட்டில் கூட நிறைய நடந்துட்டு தான் இருக்குது. நீங்களும் நடக்கலாம், நானும் அது மாதிரி நடக்கலாம். ஸோ நம்ம முன்னேறணும்னா நம்மளுக்கு வைராகியமும் இருக்கணும், அதுக்கான முயற்சி இருக்கணும், அதுக்கான தன்னம்பிக்கையும் இருக்கணும். இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து முயற்சி செஞ்சோம்னா நம்ம அடுத்த லெவல் போயிட்டே இருக்கலாம். இதுக்கு ஒரு சின்ன கதை தான் இது. நன்றி, வணக்கம்.